நல்ல நாள் அதுவுமா ஒரு மாதம், இந்த மாதம் முழுக்க நல்ல மாதம், இதில் போய் எதிர்க்கட்சியெல்லாம் கறி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. கறி சாப்பிட்டது ஒரு பிரதமர் ஏன் பேசணும்? மக்கள் எதிர்க்கட்சி கறி சாப்பிட்ருக்கு, எதிர்க்கட்சினாரு எல்லாருமே எதிர்க்கட்சி தான், பிஜேபி தவிர்த்து. இவங்கெல்லாம் இந்த மாதத்தில் கறி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு அவர் பேசுகிறார். கறி சாப்பிட்றது குத்தமா? ஒரு இந்துக்கள் கறி சாப்பிட்றது பிரச்சனையா? ஏன் அவருக்கு பிரச்சனையாக பாருது? இது ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா? மத்திய பிரதேசில் 2023 எலெக்ஷன் நடந்தப்போ புதுசாக சிஎம் தேர்வு செய்யப்பட்டாங்க. புது சிஎம் வந்த உடனே ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களில் இன்னும் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா, பொதுவெளியில் கறிக்கடைகளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தார். கறிக்கடைகளை கட்டுப்படுத்துறது குறித்தான புது சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வராங்க? மத்திய பிரதேசில் 20 வருஷமாக பாஜக தான் இருக்காங்க, 20 இயர்ஸாக. இடையில ஒரு 6 மாதமோ 1 வருஷம் தான் காங்கிரஸ் வந்தாங்க. நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குஜராத்தில் இருக்குது, யூபியில் இருக்குது. யூபியில் ஹலால் மீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹலால் உணவுக்கு தடை. ஏன் எல்லாரும் இந்துக்கள் தான், ஒரு குறிப்பிட்ட குறைவான மக்கள் முஸ்லீம் இருக்காங்க. ஆனால் இந்துக்களே கறி சாப்பிடக்கூடாது ஒரு பேட்டர்னை கொண்டு வராங்க. மத்திய பிரதேசில் ஸ்கூலில் முட்டை போட மாட்டாங்க. முட்டை இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் முயற்சி பண்ணாங்க, காங்கிரஸ் இருந்தப்போ. அந்த ஒரு ஒன் இயர் பீரியடில் அது தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுருச்சு. அதுக்கு தனியாக ஒரு திட்டம் கொண்டு வந்து ஒரு கிருஷ்ணர் கோயில் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு குரூப் வேலை செய்யுது, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு பெரிய குரூப் வேலை செய்யுது. அந்த குரூப் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் போய் மதிய சத்துணவுல முட்டை போடாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு கேம்பெயின் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்தியாவினுடைய குழந்தைகளில், இந்தியா இப்போ ரீசெண்டாக வந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடக்கூடிய உணவில் 78% மக்கள் சாப்பிடக்கூடிய உணவில் சத்தே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் முட்டை சாப்பிடாதீங்க, கறி சாப்பிடாதீங்க. ஏன் இந்த பிரச்சனை? நாம் எல்லாரும் இந்துக்கள் தான், எல்லாரும் சாமி கும்பிட்றவங்க தான், இல்லை 3/4 பேர் சாமி கும்பிட்றவங்க தான். இருந்தாலும் கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் காரைக்கால் துறைமுகத்தை 1400 கோடிக்கு அதானிகிட்ட கொடுத்துட்டாங்க. அதானின்னு ஒருத்தர் குஜராத்திக்காரர் இருக்கார், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி இந்த 4-5 வருஷத்தில். அவர் காரைக்கால் துறைமுகத்தை தனியார் மயமாக்கும் போது ஒரு 1400 கோடிக்கு அந்த துறைமுகத்தை அவர் வாங்கிட்டார். 1400 கோடி அவர் கொடுக்கல, அவர் 5 பைசா கூட கொடுத்துருக்க மாட்டார், ஏதோ பேசிக் அமௌண்ட் கட்டியிருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, நேராக SBI பேங்க், இது மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பேங்க்கிட்ட ஒரு 1400 கோடி பணத்தை வாங்குறாரு. வாங்கி கவர்மெண்ட்டு கொடுக்குறாரு, மோடிகிட்ட. அதாவது நிர்மலா சீதாராமன்ட்ட பணத்தை வாங்கி இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் இந்த பணத்தை கொடுத்து அவர் ஹார்பர் வாங்கிட்டு போயிட்டார். பிஸ்னஸ் பண்ணி அந்த பணத்தை அவர் கட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது கட்டுவாரான்னு தெரியாது. கட்டாமல் கடன் வச்சுருந்தாருன்னா பிற்பாடு ஒரு 5 வருஷம் கழிச்சு தள்ளுபடி பண்ணிடுவாங்க கடனை. இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இதுதான் RSS நம்ம புரிஞ்சக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கும். நம்ம இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா, நாமெல்லாம் இந்து, நாமெல்லாம் சாமி கும்பிடுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, நமக்கு எந்த வணிக வாய்ப்புமே, எந்த பிஸ்னஸ் வாய்ப்புமே நமக்கு வராத மாதிரி பார்த்துக்கிறது ஒரு மிகப்பெரிய யுக்தி, RSSோட யுக்தி. பிஜேபி நம்ம பேசிகிட்டு இருப்போம். பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது, அது சும்மா ஒரு மேல் செட்டப்பு தான். ஆனால் உள்ள ஊடுருவி இருக்கக்கூடியது யார் அப்படின்னா RSS அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்த கேரட்ஸ் தான். மோடியும் RSS தான், அமித்ஷாவும் RSS தான், எல்லா மினிஸ்டர்ஸும் RSS பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். ஒரு சிலவங்க தான் RSSல நேரடியாக வராமல் இருப்பாங்க, ஜெய்சங்கர் பாரி. இது எல்லாமே RSSோட பேசிக் கேரட்ஸ் தான். RSS அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கலாச்சார பண்பாட்டு அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க ஒரு தீவிரவாத அமைப்பு தான். அவங்க தான் காந்தியை கொலை பண்ணாங்க. காந்தியை கொலை பண்ணது அவங்க தான். அதுக்கப்புறம் இந்தியாவில் பல வன்முறைகளை உருவாக்குனது அவங்க தான். இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்கெடுப்புமே செய்யலை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்போ காந்தி ஒரு பக்கம் போராடினார், சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பக்கம் போராடினாங்க, கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தாங்க. இவங்க எந்த போராட்டம் பண்ணல, ஊருக்குள்ளே உட்காந்து இஸ்லாமியர்களை அடிக்கிறது, தொந்தரவு பண்ணுறது, கலவரம் பண்ணுறது, இந்த வேலையை பார்த்தாங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணமே இவங்க தான். ஏன் இவங்க தான் காரணம் அப்படின்னம்னா, முஸ்லீம்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடு இருக்கு இல்லையா, அதுவும் இந்தியாவோட தான் இருந்துச்சு. பாகிஸ்தான் ஒரு தனி நாடு, அதுவும் இந்தியாவோட தான் இருந்துச்சு. எல்லாம் இந்தியாவோட மொத்தமாக இருந்ததுன்னா இங்கே ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே முஸ்லீம்ஸ் இருந்திருப்பாங்க. 40லேருந்து 50% முஸ்லீம்ஸ் இருந்திருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலான இந்திய மக்கள், குறிப்பாக தலித் மக்களை அவங்க இந்துவாவை ஏற்றுக்கல. அதுவும் தலித் மட்டும் கிடையாது, சூத்திரன்னு சொல்லக்கூடிய நிறைய மக்களை கூட அவங்க இந்துக்களை ஏற்றுக்கல. உயர் ஜாதிக்காரங்களை மட்டும்தான் இந்துக்கள் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் இந்துக்கள் மைனாரிட்டியாகவும் இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியான ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சு. அந்த நம்பர்ஸை பேலன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு அவங்க 1920லேருந்தே ட்ரை பண்ணி பயங்கரமான ஒர்க் பண்ணி இந்தியாவை 2ஆக உடைக்கணும் அப்படிங்கிறது RSS, இந்துத்துவா, இந்து மகாசபை இவங்களுடைய அஜெண்டா தான். இந்த அஜெண்டாவில் தான் இந்தியா சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க. சரி, இவங்க எப்போ உருவானாங்க? இவங்க இன்றைக்கி கறி சாப்பிட வேணாம் சொல்லியிருக்காங்க, அதானி போட்டிருக்காரு. இந்த தொடர்புக்கு நிற்கணுமா இல்லையா?
இவங்க எப்போ உருவானாங்க, இவங்களுக்கு எக்ஸாக்டாக டேட்டு ஆர்எஸ்எஸ் இந்து மகா சபை அப்படிங்கிற அமைப்புகள் 1910க்கு பிறகு வருது. ஆர்எஸ்எஸ் 1925 வர்றாங்க. இதுதான் அவங்களுடைய துவக்கமா அப்படின்னா இது அவங்க துவக்கம் கிடையாது. அவங்க 2000 வருஷமா இருக்காங்க. அசோகருடைய பேரனை கொலை பண்ணது அவங்க தான். ஆனால் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிற பேரில் இல்லை, அன்னைக்கு ஒரு பெரிய பிராமண லாபியாக இருந்தாங்க. இந்தியாவோட கடந்த 2000 ஆண்டு கால வட இந்தியா வரலாறு தான். தென்னிந்தியாவில் அவங்க பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, பிற்பாடு தான் வந்தாங்க. கடைசி ஒரு 1000 வருஷத்துக்குள்ளே தான் தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வட இந்தியாவில் எந்த மன்னர்கள் ஆட்சி பண்ணாலும் சரி, அந்த மன்னர்களுடைய அதிகாரத்தில் பிராமணர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. பிராமணர்களும் பிராமணர்களை சார்ந்த சில ஜாதி, உயர் சாதி அவங்க உட்காந்துக்குவாங்க. எல்லா முடிவுகளையுமே அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க தான் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு புறம்பா ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அந்த மன்னர் எல்லாம் பண்ணிடுவாங்க. இந்திய வரலாறுலேயே முதலாக இந்த பிராமண உயர் சாதி லாபியை அரசு கட்டமைப்பிலையும் மத பண்பாட்டு கட்டமைப்பிலையும் அடித்து உடைச்சது அசோகர் தான். அவர் புத்த மதத்துக்கு மாறுறாரு. ஏன்னா அவர் இருந்த காலகட்டம் புத்தர் தோன்றின காலகட்டம், புத்தர் சமண மதங்கள். அவர் பிற்பாடு பார்த்தீங்கன்னா புத்தத்துக்கு மாறுறாரு. அங்கே பிராமணர்களுக்கு வழியே எல்லாம் பண்ணிவிட்டார். அதுக்கு பிறகு இடத்தால் ஒரு 200 வருஷம் 300 வருஷம் பிராமணர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்களுக்கு அவங்க அனுபவிச்சு எதையுமே அனுபவிக்க முடியல. பிற்பாடு குப்தர் காலம் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க தன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரொம்ப தெளிவாக உருவாக்குறாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா சண்டைகளுக்குமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டினுடைய துவக்கம் குப்தர் பீரியட் தான். எப்போன்னா கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி நம்ம பேசிட்டு கூடிய மகாபாரதம், இல்லை பகவத்கீதை, இல்லை அது விஷ்ணு புராணம், இது மாதிரியான மனு, நம்ம சாதிய கட்டமைப்பினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மனு தர்மம்னு சொல்கிறாங்களே, அது அர்த்த சாஸ்திரம், இதெல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுற ஒர்க்கை குப்தர் பீரியடில் தான் நடக்குது. வேக வேகமாக அதுக்கு முன்னாடி இருக்குது, எல்லாத்தையும் அவங்க ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. அதிலிருந்து அதை இறுக்கமாக அவங்க பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அதையும் ரொம்ப நாள் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் முஸ்லீம் படையெடுப்பு வருது, முஸ்லீம்ஸ் உள்ளே வர்றாங்க. அவங்க வரும்போதும் அவங்களோட எதிர்த்தெல்லாம் அந்த அதிகார வர்க்கம் சண்டை போடலை. மற்றவன் சண்டை போட்டிருப்பான், அவன் ஒருபோது சண்டை போட மாட்டான். முஸ்லீம்ஸ் மன்னர் வந்தோடனே அந்த ஆட்சி அதிகாரம் தானே மாறும், ஆட்சி கட்டமைப்பில் இவங்க தான் இருப்பாங்க. ஒரு பெரிய தளபதியாக ஒரு முஸ்லீம் தளபதி இருந்தாலும் உள்ளே நடக்கக்கூடிய வேலைகளில் இவங்களுக்கு ஒரு பெரிய பங்குண்டு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்தப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்லேயும் பிராமணர்கள் இருந்தாங்க. இப்போ நீங்கள் முதல்லேருந்து பாருங்கள், அசோகருக்கு முன்னாடி இருந்து பாருங்கள். இடையில அசோகர் மட்டும் ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டு போயிட்டார். அதனால் அசோகருடைய பேரனை கொலை பண்ணுறான். சுங்கன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் தான் கொலை பண்ணி சுங்கா டைனாசிட்டி உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு குப்தர் வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிராமண அதிகார வர்க்கம் எப்பவுமே அதிகார வர்க்கமாக உட்காந்துருக்கும். அவங்க இந்த இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எப்போதுமே வச்சிருக்கணும். அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்லேருந்து இலங்கை வரைக்கும் அவங்க அதிகார வர்க்கமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் பிரிட்டிஷ்காரன் வரும்போது 2 தாது பஞ்சங்கள் வந்துச்சு 18ஆம் நூற்றாண்டில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலம் வச்சிருந்த ஜாதி முதல் கொண்டு இங்கேருந்து மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, மொரீஷியஸுக்குன்னு பஞ்சம் பிழைக்க போச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். ஆனால் இங்கே அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களோட இருந்து ஆட்சி பண்ணதில் முக்கியமான குரூப்பு பிராமணர்கள் மட்டும்தான். இது இல்லாமல் இன்னொரு குரூப் இருந்துச்சு. அது யாருன்னா மார்வாடிகள். குஜராத் சூரத்தை மையமாக வச்ச ஒரு மிகப்பெரிய மார்வாடி பனியா கூட்டம், அது பனியான்னு பெரியார் சொல்வார். அந்த பனியா கூட்டமும் பிரிட்டிஷ்காரனோட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் சும்மா அவன் நம்மளை பிடிக்கிறதுக்கெல்லாம் வரல, பிஸ்னஸ் பண்ண வந்தான். அவன் கேஷுவலாக பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்தான். பருத்தி கிருத்தி நூல்கள் கிடைக்குமா வாங்கலான்னு வந்தான். வந்தோடனே இவங்கெல்லாம் பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவனை ஏதாச்சும் ஏச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டான். மெட்ராஸ் இங்கே ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ரூம் தான் கட்டுறாங்க. மெட்ராஸ் இன்றைக்கி சொல்கிறோம்ல செக்ரட்டரியேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் ஒரு பூந்தமல்லி சார்ந்த ஒரு சின்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொந்தமானது. அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அந்த நிலத்தை வாங்கிட்டு ஒரு சின்ன ஒரு குடோன் தான் கட்டுறாங்க. பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே வச்சு அங்கேருந்து கப்பல் ஏற்றி அனுப்புறதுக்கான வேலை தான். அப்போ அவன் இந்தியாவே பிடிக்கிறான். அப்போ அவனுக்கு இங்கே பொருளை வாங்கி கொடுத்தது யார்? பொருளை வாங்கி விற்று கொடுத்ததில் இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள். அது தமிழ்நாட்டில் இருப்பான் இல்லாமல் இல்லை. ஆனால் பேன் இந்தியாவில் இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய வணிகத்தை செய்து கொடுத்ததில் யாருக்கு பங்கு இருக்குது அப்படின்னா மார்வாடிகளுக்கு பங்கு இருக்குது. இந்த மார்வாடிகள் பிரிட்டிஷ்காரன் பீரியடில் இந்தியா முழுக்க பரவல. அவன் கிட்டத்தட்ட 1500-2000 வருஷமாக என்னைக்கு இந்தியா முழுக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோடு வசதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோடு வசதியே வணிகத்தின் அடிப்படையில் சமண துறவிகள் நிறையா அதில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுவாங்க, சமண பௌத்த துறவிகள். அது ட்ரேடுக்கு வணிகத்துக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 2 தான். ஒன்று அதிகார வர்க்கத்தில் பிராமின்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுல மார்வாடிஸ் இருக்காங்க. இந்த பிராமின்ஸ் இந்தியாவினுடைய கலாச்சார பண்பாட்டு விஷயங்களை மையமாக வச்சுட்டு அவங்களோட அரசியலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அதிகாரத்தில் இருக்கவே முடியும். இன்னொரு பக்கம் மார்வாடிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸை தன் கையில் வச்சுக்குவாங்க. மார்வாடிகள் ப்ளஸ் மார்வாடியை சார்ந்த ஆட்கள். இப்போ நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்னென்னா, காரைக்கால் போட்டு 1400 கோடிக்கு அதானி கொடுத்தாங்களே, தமிழங்கிட்ட காசே கிடையாதா?
நம்மகிட்ட காசு இருக்குது, நம்மகிட்ட நிறைய பேர் இருக்கான். 1400 கோடி அப்படிங்கிறது சர்மாசோஸ் அண்ணாச்சிட்ட கடை கொடுத்துருவார். அவருக்கு 1400 கோடி பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளோ காசு வச்சுருக்காங்க. ஆனால் அண்ணாச்சி நினச்சா அந்த ஹார்பரை வாங்க முடியுமா? அவர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 முக்கியமான ஹார்பர்ஸை எல்லாமே அதானிக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்டும் அதானிக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. சோழர்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. நம்ம எல்லாரும் வந்து சோழர்கள் தான் இங்கே கடலையே ஆட்சி செஞ்சவன். ஏதாவது ஒரு ஹார்பரை நம்ம கொடுப்பானா ஒருத்தன் டெண்டரா? தரமாட்டான். அதை மார்வாடிக்கு தான் கொடுப்பான். இந்த பாலிடிக்ஸ் கிட்டத்தட்ட 200 வருஷமாக ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அதிகார வர்க்கத்தில் பிராமணர்களும் பொருளாதாரத்தில் வைசியர்கள் சொல்லக்கூடிய இந்த மார்வாடிகளுடைய லாபி தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஆர்எஸ்எஸ் என்ன ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு கலாச்சார பண்பாட்டு இயக்கம் 1925 ஆரம்பித்தோம். நாங்கள் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துறோம், முஸ்லீம் தான் நமக்கு எதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. முஸ்லீம் நமக்கு எதிரி, முஸ்லீம் நமக்கு எதிரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த பொருளாதாரத்தையும் அவங்க கையில் கொண்டு வருவாங்க. நான் வந்து ஒரு 2-3 வருஷம் செங்கல்பட்டுலேருந்து உள்ள திருக்கழுகுன்றம்னு ஒரு ஊர் இருக்குது. ரொம்ப அழகான சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே தான் இருந்தேன். என் சொந்த ஊர் கிடையாது, என் மனைவியோட சொந்த ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய 3 ஜாதி தான் பெருசாக நம்பர்ஸில். ஒன்று முதலியாராக இருக்கும், இல்லை வன்னியராக இருக்கும், இல்லை பறையர் சமூகமாக இருக்கும். இந்த 3 சமூகம் தான் அந்த ஊரில் இருக்கும். அந்த ஊரில் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா பணம் புழங்குது அப்படின்னா மார்வாடி தான் புழங்கிட்டு இருப்பான். அந்த 10 லட்ச ரூபா ரொட்டேஷன் பண்ணுறது அவனாக தான் இருப்பான். அந்த ஊரில் ஸ்வீட்டு கடை வச்சுருப்பான், எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கிறது உங்களுக்கே தெரியும், எல்லாம் தான் வச்சுருப்பான். துணி கடை வச்சுருக்கான், நகை கடை வச்சுருக்கான். அந்த ஊர் மொத்தமுமே அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவன் இன்றைக்கி வந்தவன் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய லாலா ஸ்வீட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்வீட்டு, மார்வாடி ஸ்வீட்டு கடை. அந்த ஊரோட மொத்த பொருளாதாரமும் அவன் கையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பூஜை பண்ணணும், கோயில் திருவிழாக்கள் நடத்தணும் அப்படின்னா அறநிலைத்துறை பணம் கொடுக்கும், கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். இது இல்லாமல் வசூல் பண்ணணும்னா அவன் தான் காசு கொடுப்பான். அங்கே இருக்கக்கூடிய மீதி 3 ஜாதிகளால் காசு கொடுக்க முடியாது, கையில் காசு இருக்காது. அங்கே இருந்து டி நகருக்கு தைக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு நம்ம நாட்டில் அங்கேருந்து இங்கே வருவான். இந்த 3 கேஸ்ட்டும் டி நகருக்கு திருக்கழுகுன்றத்துலேருந்து காலையில் 7 மணிக்கு பஸ் ஏறி வரும். ஆனால் மார்வாடி அந்த ஊரில் உட்காந்து பிழைச்சிட்டு இருப்பான். இது எப்படி நடக்குது? அவனால் எப்படி இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பண்ண முடியுது? அவனை யார் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க? நம்ம ஊருக்காரன், தமிழ்நாட்டுக்காரன் சென்னையிலிருந்து சேலம் வரைக்கும் போகிற எல்லா டோல்கேட்லேயும் பனங்கிழங்கு விற்றுக்கிட்டு இருப்பான், வெள்ளரிக்காய் விற்றுக்கிட்டு இருப்பான், மாங்காய் விற்றுக்கிட்டு இருப்பான். ஆனால் டோல்கேட் யார்கிட்ட இருக்குது? ஏன் எந்த டெண்டருமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? எந்த பெரிய பிஸ்னஸுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட் இருந்தப்போ இந்த பாலிடிக்ஸ் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. இது மோனோபொலியாக மாறி இருக்கு. ஏன்னா உச்சபட்சமான அதிகாரத்திற்கு பிராமண லாபி 2014க்கு பிறகு தான் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பீரியடில் பிஜேபி இருந்தப்போ ஆர்எஸ்எஸ் வந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு வரல. இது ஒரு பக்கம் பிஸ்னஸ். இது எல்லாம் நடந்துகிட்ருக்கும், அதிகாரம் ப்ளஸ் பிஸ்னஸ். இதை கட்டமைக்கிறதுக்காகவே கலவரம் பண்ணுவாங்க. முதல்ல காந்தியை கொலை பண்ணாங்க. காந்தி அவங்க தான் சுட்டு கொலை பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு, ஆர்எஸ்எஸ் இந்து மகா சபை, இந்த 2 அமைப்பு சார்ந்த ஆட்கள் தான் காந்தியை கொலை பண்ணது. திட்டம் போட்டு கொலை பண்ணாங்க. சவார்கருங்கிறவர் தான் சுட்டு கொள்றதுக்கான எல்லா ஐடியாவும் கொடுத்தாரு. குவாலியர் மன்னர் எப்படி இத்தாலியிலேருந்து அந்த துப்பாக்கியை வாங்கி கொடுத்தது, எல்லா டிரான்சாக்ஷனுக்கான ஆதாரம் பார்லிமெண்ட்டினுடைய இன்வெஸ்டிகேஷன்லேயே இருக்குது. ஆனால் அதே பார்லிமெண்ட்டில் சவார்கருக்கு ஃபோட்டோ இருக்குது, காந்தி ஃபோட்டோவும் இருக்கும், பார்லிமெண்ட்டில் சவார்கர் ஃபோட்டோ இருக்கும். அதுதான் அந்த அதிகாரம். இந்த அதிகாரம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியிலையும் இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் உட்காந்துருப்பான், எல்லா கட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் உட்காந்துருப்பான். அவன் 1990களுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜனல் பார்ட்டிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்காரன் வந்து உட்கார்றான். தமிழ்நாட்டில் திமுகக்குள்ள கூட ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் திமுக சித்தாந்த அடிப்படையில் ரொம்ப வலுவான கட்சி அப்படிங்கிறதுனால மேல்மட்டத்துக்கு வர்றதுக்குள்ளே நிறைய ஃபில்டர் பண்ணுறதுனால ஓரளவுக்கு தப்பிக்குது. ஏன்னா எப்படி பிஜேபிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு சித்தாந்த பலம் இருக்கோ அது மாதிரி திமுகவுக்கு பின்னாடி தீக்கான ஒரு சித்தாந்த பலம் இருக்குது. காம்பீட் பண்ணணும். ஆனால் மற்ற மாநிலத்தில் அப்படி காம்பீட் பண்ணுறதுக்கான சண்டை போடுறதுக்கான இடம்லாம் இல்லை, ஈஸியாக வந்துட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணிட்டான் திமுக, அதெல்லாம் விட்டுட்டு கடந்த 10 வருஷத்தில், கடந்த 10 வருஷம் இல்லை, இது ஒரு 15 வருஷமாக நடந்திருக்கு, அதிகமாக மற்ற கட்சிகளுக்குள்ளே பூரக்கான முயற்சி நடந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இன்றைக்கி பாமகவாக இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் ஆள் வலுவாக உள்ள இறங்கியிருக்காங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்றா சேருங்கன்னு சொல்லுவாங்க. சரிவா சேரலாம், எனக்கு பிஸ்னஸ் கொடு, என்ன அதிகாரத்தை கொடுக்க மாட்டான். நான் கலவரம் பண்ணுவேன், நீ சண்டை போடுறதுக்கு வா, அதுக்கு மட்டும் தான் நம்மளை பயன்படுத்துவான் ஆர்எஸ்எஸ்காரன். அவன் செட் பண்ணுவான் அஜெண்டாவை. இது அவங்களுடைய சக்ஸஸ்டு பேட்டர்ன். இது சக்ஸஸ் பேட்டர்ன். அவங்க இதை வச்சு தான் அவங்க இந்தியாவை பிடிச்சிட்டாங்க. பல குண்டுவெடிப்புகள் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது. இந்தியாவில் பல பேர்த்த கொலை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ரூஃப் எடுத்தாலும் அவங்களை கைது பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவினுடைய பியூரோக்ரஸின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியூரோக்ரஸி முழுக்க அவங்க தான் இருப்பாங்க. இந்த 2 லாபியும் தான் இருக்கும்.
இப்போ காஷ்மீரை மாநில அந்தஸ்திலிருந்து தனி நாடாக இருந்துச்சு காஷ்மீர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனி கொடி, தனி பாராளுமன்றம், தனி பிரதமர் இருந்தாங்க. எப்போ 1947 பிறகு காஷ்மீருக்கு. அது அப்புறம் மாநில அதிகாரத்துக்கு மாற்றி இன்றைக்கி மாநிலமே எல்லாமே யூனியன் டெரிட்டரின்னு மாற்றிட்டாங்க. உங்களுக்கு எனக்கும் அதை மாற்றணும்னு விருப்பமான? காஷ்மீரை உடைக்கணும், மூணாக உடைக்கணும் விருப்பம் இல்லை. ஆந்திராக்காரங்களுக்கு விருப்பமா? கிடையாது. மத்திய பிரதேசில் வர்றவங்களுக்கு விருப்பமா? கிடையாது. அங்கே போய் நீங்கள் குஜராத்திட்டு கேட்டிங்கன்னா கூட குஜராத்திலுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு விருப்பம்லாம் கிடையாது. உத்தரப்பிரதேஷ்காரனுக்கு அவனுக்கு எங்கே என்ன நடக்குது காஷ்மீர்லன்னு தெரியாது, சும்மா கத்திட்டு கிடப்பான். வடகிழக்கு மாநிலத்தில் போய் காஷ்மீரை பற்றி பேசிங்கன்னா கொஞ்சம் காஷ்மீர் குறித்து சில அறிவு இருக்குமே தவிர அதை தனியாக உடைக்கணுமா அவனுக்கு விருப்பம் இல்லை. யாருக்குமே விருப்பம் இல்லை. இப்போ நம்ம ஒரு கட்சி வச்சுருக்கோம், இந்த கட்சியோட கொள்கை வந்து காஷ்மீரை உடைக்கிறது விருப்பமா? நான் கிடையாது. அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் விருப்பம் இருக்காது, பிஜேபிக்கு மட்டும் இருக்கும். எந்த மக்களுக்கு விருப்பம் இருக்காது, எந்த மக்களுக்கு இதை பற்றி செய்தியும் தெரியாது. ஆனால் அதை செஞ்சு முடிப்பாங்க. அது யார் செய்கிறது? இந்தியாவுடைய டீப் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. டீப் ஸ்டேட் அப்படின்னா எல்லா பாலிசி மேக்கிங்லேயும் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு குரூப். அது எக்கனாமிக் பாலிசியாக இருந்தாலும் சரி, உளவு படைகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கலாச்சார பண்பாட்டு விஷயங்கள், கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் இருப்பாங்க. அதில் இருக்கிறது இந்த ரெண்டு குரூப் தான். பிராமின் லாபியும், பிராமின் ப்ளஸ் அப்பர் கேஸ்ட். பிராமின் மட்டும் கிடையாது, ஒரு அப்பர் கேஸ்ட் குரூப், பெரிய குரூப் இருக்குது. அந்த அப்பர் கேஸ்ட் குரூப் உள்ள உட்காந்துருக்கும். அவங்களுக்கு பணம் சப்ளை பண்ணி, பொருள் சப்ளை பண்ணி, அவங்கள வளப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாக்கிற வேலையை இந்த மார்வாடி லாபி பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கும். இது முழுக்க முழுக்க பிஸ்னஸுக்காக நடக்கக்கூடிய ஒரு பெரிய சண்டை. அதில் இந்துக்கள் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து பொள்ளாச்சியில் என்னோடய ஸ்கூல் டேஸ் படிச்சுட்டு இருக்கப்போ கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு. உடுமலைப்பேட்டில் நான் படித்தேன், அங்கேயும் குண்டுவெடிப்பு நடந்துச்சு. அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு அங்கே முஸ்லீம்ஸ் ட்ரேட் அதிகம், முஸ்லீம்ஸோட வணிகம் அதிகம். அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு இன்றைக்கி அந்த ஊரோட டெமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் மார்வாடி லாபி ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் அன்றைக்கி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. திருப்பூர் ஒரு காலத்தில், திருப்பூர், ஈரோடு, கரூர் வரைக்கும் அது கொசு விலையில் ஆரம்பித்து நீங்கள் வந்து நூல் விலையாக இருக்கட்டும், பனியனாக இருக்கட்டும், அதாவது சரக்கு பாம்பேலேருந்து இறக்கி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு குறைவான கடனில் எந்த ரேட்டில் வேணாலும் பொருளை கொடுக்குறதுக்கு ஜிஎஸ்டியே இல்லாமல் பொருளை இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மார்வாடி பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்து. இன்னொரு பக்கம் பிராமின் ப்ளஸ் அப்பர் கேஸ்ட் அவங்களுடைய அதிகாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய கலாச்சார பண்பாட்டு டூல் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அவங்க வகக்கூடிய கொள்கை. அவங்களுடைய சிம்பிளான கொள்கை என்ன அப்படின்னா, இந்தியாவில் எந்த மாநிலமும் இருக்கக்கூடாது, இந்தியாவை குறைஞ்சபட்சம் 90 உடைக்க வேண்டும், ஜனபதங்களாக உடைக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயம் ஜனபதாஸ் அப்படிம்பாங்க. அந்த ஜனபதங்களாக உடைக்க வேண்டும். இப்போ கொங்கு பகுதி இருக்கா, 2 உடைங்க. வட தமிழ்நாடு இருக்கா, ஒரு 2 உடைங்க. தென் மாவட்டங்கள் இருக்கா, ஒரு 2 3 உடைங்க. தமிழ்நாட்டை ஒரு 5 மாநிலமாக 6 மாநிலமாக பிரிச்சிருங்க. இதில் என்ன லாபம் உங்களுக்கு அப்படின்னா, இன உணர்வே இல்லாமல் பண்ணிடலாம். மொழி உணர்வு இருந்தால் தான் இன உணர்வு வரும். மொழி உணர்வு இல்லை, இன உணர்வு இல்லை. ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணலாம். ரீஜனல் லீடர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். ரீஜனல் கட்சியே இருக்காது, மாநில கட்சிகளே இருக்காது. அதுக்கப்புறம் மாநில தலைவர்களே இருக்க மாட்டாங்க. டெல்லியில் ஒருத்தன் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய மலையை வெட்டி எடுத்துகிட்டு லாரியில் வச்சுட்டு போயிட்டே இருப்பான். எப்போ உள்ளே நாங்கள் ஒரு முதலமைச்சர் இருக்கார், ஒரு மாநில கட்சி இருக்குது, இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், நீங்கள் லோக்கலில் பர்மிஷன் வாங்கணும், அதெல்லாம் இல்லை. டெல்லியில் கையெழுத்து போட்டான். இந்தியாவுக்கு ஒரே ஒரு பாராளுமன்றம் மட்டும் இருந்தால் போதும், சட்டமன்றமே தேவை கிடையாது, முதலமைச்சர்களே தேவை கிடையாது. அப்படியே முதலமைச்சர் இருந்தாலும் இந்த 90க்கும் முதலமைச்சர் இருந்தால் போதும். பொம்மை மாதிரி எதுக்குமே அதிகாரம் இல்லாத ஒரு குழுவாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஒர்க்கு. அவங்க புக்காகவே எழுதி வச்சுருக்காங்க. அதே நீங்கள் கோல்வால்கருடைய ஞான கங்கைன்னு ஒரு புக் இருக்கும், அதில் ஏகாந்த அரசு அப்படின்னு சொல்லி, அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பைபிள் மாதிரி. அவங்களுக்கு அது ஒரு புனித நூல் மாதிரி. ஏகாந்த அரசு அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. அந்த ஏகாந்த அரசு என்ன அப்படின்னா, இந்தியாவில் எந்த மாநிலமும் இருக்கக்கூடாது, மாநில மொழிகள் இருக்கக்கூடாது. ஒரு வருவார் வேட்டியெல்லாம் கட்டிட்டு இதுக்கு அதுக்கும் குறுக்கம் முறுக்கம் போயிட்டு, தமிழ் எனக்கு பிடிச்ச பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தின் உயர்வு. எவ்வளோ காசு கொடுத்துருக்கு நீ தமிழ் வளர்க்குறதுக்கு? 70 கோடி 75 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி, 23 யூனிவர்சிட்டி, புதுசாக 3 யூனிவர்சிட்டி, சம்ஸ்கிருத் யூனிவர்சிட்டியை நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க, அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன், எவனுமே பேசாத மொழிக்கு எதுக்கு 1500 கோடி? 8 கோடி பேர் பேசிகிட்டு இருக்கான் அந்த மொழிக்கு. இது நம்ம மொழி மட்டும் கிடையாது, கன்னடத்துக்கு அவ்வளோதான் ஒதுக்கியிருக்காங்க, ஆந்திராவுக்கும் அவ்வளோதான் ஒதுக்கியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், சவுத் இந்தியாவில் இத்தனை பேர் இருக்கான், இவ்வளோ வரி கட்டுறான், ஆனால் அவன் மொழியை வளர்க்குறதுக்கு அவன் காசு தர மாட்டான். ஆனால் வந்து நின்று தோளில் துண்டை போட்டுட்டு நம் தமிழ் மாதிரி ஒரு பண்பாடே கிடையாது, நான் ரொம்ப மெய் மறந்து போயிருவேன் பேசுவார் அவர். நான் ஐநாலெல்லாம் போய் தமிழ்லாம் ஒரே தமிழ் தான், ஒன்லி தமிழ் அப்படிம்பார். முதல்ல காசை கொடுது, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? மொழி வளரக்கூடாது அவனை பொறுத்த வரைக்கும். பட்னியில் போட்டு சாவடிக்கணும் அந்த மொழியை. சும்மா இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 300 பேர் துப்பாக்கி சுட்ட செத்தது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பேர் செத்துருக்கான்.
இப்போ இந்த மொழியை அழிச்சிட்டான், எல்லா ரீஜனல் மொழியும் காலி பண்ணிட்டான். வடநாட்டில் இருந்த ரீஜனல் மொழியெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மொழிக்கு ஒரு நிலம் இருக்கும், நிலம் இல்லாமல் மொழியே உருவாகாது. இப்போ தமிழுக்கு நிலம் நம்மளுக்கு இருக்குது, காஷ்மீரிக்கு நிலம் காஷ்மீரில் இருக்குது, குஜராத்திக்கு நிலம் குஜராத்தில் இருக்கும், ஹிந்திக்குன்னு ஒரு நிலம் கிடையாது. நீங்கள் மத்திய பிரதேசத்தில் தனியாக இருக்குது, மைதிலி அது இதுன்னு போஜ்பூரி பீகாரி நிறையா மொழிகள் இருக்குது. ஸ்பெஷலான சமஸ்கிருதத்தோட நிலம் இது. ஒரு நிலத்தில் இருந்தால் ஒரு மொழி உருவாகும், நிலமே கிடையாது. அது ஒரு விதமான ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் சமஸ்கிருதம். அதிலிருந்து வந்தது தான், அதுலேருந்து டெவலப் ஆகி எவால்வ் ஆகி வந்தது தான் வந்து ஹிந்தி. ஹிந்தி ஹாட்லாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஏற்கனவே வேறு மொழி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் பஞ்சாப் இருப்பான், அவங்க தாத்தாவுக்கு ஹிந்தி தெரியாது, அவர் பஞ்சாபி தான் பேசுவார். இவனுக்கு பஞ்சாபி தெரியாது, ஹிந்தி தான் பேசுவான். நான் அதை கலாய்ச்சிட்டு வந்தேன், நாங்கள் தமிழ் தான் பேசுவோம், நான் ஹிந்தி பேசுவேன். நம்ம சொல்ல நீ ஹிந்தி பேச முடியுமா, நான் எதுக்கு ஹிந்தி பேசணும், இல்லை நம்மளாம் இந்தியர்கள் ஹிந்தி பேசணும். நீ சப்பாத்தி சாப்பிட்றேன், நான் இட்லி சாப்பிட்றேன், எனக்கு சப்பாத்தி செட் ஆகாது, நான் இட்லி தான் சாப்பிட முடியும். இல்லை நீங்கள் வந்து சப்பாத்தி தேசிய உணவு அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி சாப்பிட முடியாதுல்ல, செட் ஆகாது. அது மாதிரி தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா, இந்தியா முழுக்க வந்து ஒரே மொழி ஹிந்தி சான்ஸ்கிரிட், ஒரே கடவுள் ராமன் கிருஷ்ணர், இந்த கடவுள் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற கறி சாப்பிடாத கடவுள் எதையுமே அவங்களுக்கு வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த கடவுளோட மெர்ஜ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் ஒரு 1500 வருஷமாக பண்ணிருக்காங்க. நம்ம ஊரில் லோக்கலில் ஒரு சின்ன மாரியம்மன் கோயில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிவனோட பேத்தியுமா போய், இது வந்து விஷ்ணுவோடைய அவதாரம். அது ஒரு அந்த ஆயாவாக இருந்திருக்கும், செத்து போயிருக்கிறதுக்கு, அதுக்கும் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் வச்சுருப்பான், அப்புறம் பொங்கல் வச்சுருப்பான், கூடை வச்சுருப்பான், சாமி கும்பிட்டுருப்பான். இது வந்து டைரெக்டாக விஷ்ணுவோட பேத்தி அப்படின்ட்டுருவான். ஒரு கனெக்ஷனை போட்டு அதுக்கு ஒரு வரலாறு எழுதி ஒரு வில்லுப்பாட்டு பாடிவிட்டு போயிடான். ஓஹோ அப்படியா. இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குலதெய்வ கோயிலுக்கும் போய் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் ராமன் சிவனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதை எழுதி வச்சுருப்பானுங்க. இது இப்போ நடக்கலை, அது அப்புறம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிஸ்னஸ், இந்த அதிகாரம், இதுக்கு எல்லாத்துக்குமே இதை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அவங்களோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு ஒற்றை தேசமாக மாற்றணும், ஒரே மொழி இருக்கணும், ஒரே பேன் இண்டியாவுக்கு ஒரு பெரிய கடவுள் இருக்கணும், அது குறிப்பாக ராமர் தான் இருக்கணும், அது அயோத்தியில் தான் இருக்கணும். அங்கே ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா சாதாரணமாக இங்கே மாரியம்மன் கோயிலில் என்ன விசேஷம் நடந்தாலும் அங்கே ஒரு ஆர்டர் போட்டால் அது இங்கே பாஸ் பண்ணணும். ஒரு மிகப்பெரிய ஒரு மடம், ஒரு பெரிய மடமாக அந்த ஆர்எஸ்எஸ் செயல்படணும், அதுக்கு கோயிலை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பெரிய எண்ணமாக இருக்குது. எல்லா மொழிகளையும் அழிச்சு விட்றணும். இது எல்லாத்தினுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் முஸ்லீம்ஸ் எதிரியாக காமிச்சு வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பிராமினும் சண்டை போட மாட்டான், கத்தி எடுத்துக்கலாம். அவன் ஸ்மார்ட்டான ஒர்க்கை பார்ப்பான். காந்தியை கொண்டது ஒரு பிராமின் தான். ஒரு சில வேலைகள் அங்கே செஞ்சாங்க. குஜராத் கலவரம் நடக்கும்போது தான் சரி, இல்லை அதுக்கு பிறகு நடந்த பல கலவரங்கள், இந்தியா பாபர் மசூதி இடிச்சா தான் சரி, பிராமின்ஸ் அது இடித்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான், ஆனால் இடிக்க மாட்டான். இடிக்கிறது முல்லாக நான் பிராமினாக இருக்கும். இந்த நான் பிராமின்ஸ் எல்லோரும் போய் அப்படி தலையில் காவி துண்டெல்லாம் கட்டிட்டு போய் அதை இடித்து உடச்சி நொறுக்கிட்டு வழக்கு வாங்கி ஜெயிலில் போய் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு நாமெல்லாம் இந்துக்கள், யார் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு போய் மசூதி போய் இடிக்கணும்? மசூதி இடிச்சனால என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி ஓபிசி சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி, குறிப்பாக பிசி எம்பிசி சமூகம், இது எல்லாத்துக்கும் இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எமர்ஜென்சிக்கு பிறகு ஒரு தீவிர டிஸ்கஷனாக மாறுது இந்தியாவில். இந்திரா காந்திக்கு பிறகு அந்த டிஸ்கஷனை மாற்றி விடுறதுக்காகவே இவங்க வந்து பாபர் மசூதி இடித்தாங்க. பாபர் மசூதி மேலே ஒரு பெரிய கனவுங்களுக்கு முதலே இருந்து அதை கரெக்டாக அந்த பீரியடில் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்துக்களே ஒற்றுமையாக இருங்க. எதுக்கு இந்துக்களே ஒற்றுமையாக இருங்க? ஓபிசி ரிசர்வேஷனை வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அதனோட எண்ணம். அத்வானி அந்த டீமு, ஆர்எஸ்எஸ் டீம் என்ன பண்ணணும்னா, இந்துக்களே ஒன்றா சேருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ரிசர்வேஷன் எல்லாம் பண்ணிவிடுவானுங்க. ரிசர்வேஷனுக்கு போராடி செத்த சமூகம் எவ்வளவோ இருக்குது, துப்பாக்கி சூட்டில் செத்த சமூகம் எவ்வளவோ இருக்குது, அடுத்தடியில் செத்த சமூகம் இருக்குது. 10% உயர் ஜாதிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. மோடி தான் வந்தோடனே கொடுத்தாரு. ஏதாவது ஒரு கல் எடுத்து அவன் அடிச்சிருப்பானான்னு கேட்குறேன். எனக்கு ரிசர்வேஷன் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து எங்காவது அடிச்சிருப்பானா? மோடி ரிசர்வேஷன் கொடுக்குற வரைக்கும் அவன் என்ன பேசிகிட்டு இருந்தான்? ரிசர்வேஷன் தப்புன்னு பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் எதுக்கு நீ 10% ரிசர்வேஷன் வாங்கினேன்? இதுதான் அதிகாரம், இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பாஜக. அவங்க என்ன நினச்சாலும் செய்வாங்க. அவங்களுக்கு தேவை பிராமண அந்த மார்வாடி லாபி. ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பான், ஒருத்தன் அதிகாரத்தில் இருந்துகிட்டே இருப்பான், இந்தியாவை அவனுக்கானதாக மாற்றிக்கிட்டே இருப்பான். இதை அவன் தெளிவாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த தியரி. வந்து கிட்டத்தட்ட புத்தர் பீரியடுக்கு பிறகு ரொம்ப அதிகமாகிடுச்சு. புத்தர் பீரியடில் அவங்க ஒரு லெசனை லேர்ன் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு குப்தர் பீரியடில் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறாங்க. இடையில முஸ்லீம்ஸ் வந்தப்போ அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் வரும்போது ரொம்ப ஸ்மார்ட்டாக பயன்படுத்திட்டாங்க. பிரிட்டிஷ் அவங்க தான் ரொம்ப பக்காவாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆள். இதில் பிராமண லிபரல்ஸ் இருப்பாங்க. தாராள மனம் கொண்ட ராகுல் காந்தி பிராமின் தான்.
தொடர்ச்சியாக எல்லா மேடையிலையும் ஆர்எஸ்எஸ் எடுத்து அவர் தான் பேசிட்டு வந்துருக்காரு. இதில் ஒரு லிபரல் தன்மைன்னு இருக்கும், ஜனநாயக தன்மை உள்ள ஆட்களும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அரிதான ஆட்கள் தான். அந்த அரிதான ஆட்கள் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் லாபி எடுத்து சண்டை போடுவாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்க தான் செய்யுது, இல்லாமல் அது நம்ம ஒட்டுமொத்தமாக பிராண்ட் பண்ண வேண்டியதில் ஒரு சின்ன மைனாரிட்டி இருக்கும். ஸோ அந்த ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 ஆண்டு கால பிராமண ஆதிக்கத்தை, அதே மாதிரி மார்வாடி மாதிரியான வணிக ஆதிக்கத்தை இந்தியா முழுக்க பாதுகாக்கிறதுக்காகவே ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக 1925க்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தாய் அமைப்பு ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி இந்து மகாசபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த இந்து மகாசபையினுடைய தலைவராக சாவர்கர் இருக்கார். அதுக்கு பிறகு கோல்வால்கர், மூஞ்சே, இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஹிட்லர், முசோலினி ஒரு ஃபேசிஸ்டான குரூப் உருவாக்குனாங்க. ஒரு தீவிரமான வெறி பிடிச்ச, இனவெறி பிடிச்ச ஒரு குழு உருவாக்குனாங்க. அந்த குழுவோட பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி ஒரு குழுவை இங்கே இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 25க்கு பிறகு. அந்த குழு அதனுடைய 100வது வருஷம் அடுத்த ஆண்டு வரப்போகுது. இந்த 100வது வருஷத்துக்குள்ளே அவங்க இந்தியா முழுக்க அவங்களுடைய பெரிய ஆதிக்கத்தை செலுத்திடணும்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு ஒரு டஃப்பாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அவங்க டைரெக்டாக இறங்கி ஒர்க் பண்ண முடியாத காரணத்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதியாக பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சவுத்தில் ஒரு ஜாதி, கொங்கு பெல்ட்டில் போய் ஒரு ஜாதி, நார்த் தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி, அந்த ஜாதி வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுக்குள்ளே போய் உட்காந்து பேசி ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நம்மளாம் இந்துக்கள், எல்லா சின்ன கோயில்களையும் இப்போலாம் கொடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாம் இந்துக்கள், அதெல்லாம் நீ என்ன வேணாலும் சொல்லு, நம்மளாம் இந்துக்கள்லாம் இருக்கட்டும், எனக்கு பிஸ்னஸ் தருவியா, நான் பிழைக்க முடியுமா, எனக்கு அதிகாரம் கிடைக்குமா, எதுலேயும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. பெரியாரை இந்து விரோதின்னு சொல்லுவாங்க. எல்லா இந்துக்களும் கோயிலுக்குள்ளே போகணும்னு நினச்சது பெரியார். எல்லா இந்துக்களும் ரிசர்வேஷனில் படிக்கணும்னு நினச்சது பெரியார் தான். எல்லா இந்துக்களும் கோயிலில் போய் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டது பெரியார் தான். எல்லா இந்துக்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் ரிசர்வேஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டது அவர் தான். அப்போ நியாயப்படி பார்த்தா அவர் தான் இந்துக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் இந்து விரோதின்றாங்க டக்குன்னு. ஏன்னா அவர் சாமி போட மாட்டார், விரோதின்ட்டாங்க. ஆனால் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, மாநில மொழிகளை அழிக்கணும், கல்வியில் இடஒதுக்கீடு கிடையாது, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு ஏற்றுக்க மாட்டாங்க, எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் இந்து பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர் இருக்காங்க இல்லையா, மோடி அரசாங்கத்தினுடைய கரண்ட்டில் இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சரில் 90% உயர் ஜாதி சார்ந்தவங்க மட்டும்தான். உள்ளே இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட், பிஎம்ஓ ஆஃபீஸ் அவங்க தான் இருப்பாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒரு தமிழனை பார்க்குறது கஷ்டம். வெளியுறவு செயலகத்தில் படித்து நம்ம இந்தியாவோட ஹை கமிஷனராகவோ அம்பாசிடராகவோ ஆகிட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அந்த லாபி நம்ம உடைக்கவே முடியாது, கஷ்டம், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் எதிர்த்து இந்தியாவில் போராடக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு மட்டும்தான், வேறு யாரெல்லாம் பண்ணலை. பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், பாப்பானும் பனியாவும் சொல்லிட்டு போனார். பார்ப்பனர்கள் அதிகார வர்க்கம், பனியாக்கள் வணிகம்ங்கிறத அப்போவே தெளிவாக சொல்லிட்டு போனார். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அது உச்சபட்சத்துக்கு வந்து நிற்கிது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அரசு வேலையும் வேணும், அதானி போர்ட்டும் வேணும், ரெண்டுமே நமக்கு வேணும். ஏன்னா அது நம்மளுது. அந்த ரெண்டு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து சிந்திக்கணும். நம்ம வாழ்வுரிமை அப்படிங்கிற கட்சிக்கு பேர் ஏன் வச்சாங்க? வாழ்வுரிமைன்னு என்ன? வாழ்வுரிமைங்கிறது வேணா சாதாரண பேர் கிடையாது. நம்மளோட வாழ்கிற உரிமை அப்படிங்கிறதே பொருளாதாரம் தான். நாம் கடைசி வரைக்கும் டோல்கேட்டில் நின்று வெள்ளரிக்காய் தான் வைக்க போகிறோமான்னு அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டால், இவங்க எங்கெங்கெல்லாம் செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃபைட் பண்ண முடியும். இந்த குரூப்பை புரிஞ்சிக்காமல் இந்தியாவை புரிஞ்சிக்கவே முடியாது. எஸ்வி ராஜதுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்து இந்தியான்னு ஒரு புக் எழுதியிருப்பார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அது ரொம்ப முக்கியமான புக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அது ரொம்ப கவனமாக படிங்க. இந்தியா எஸ்வி ராஜதுரையோட புக்கு. வரலாற்றில் பார்ப்பன நீக்கம்னு ஒரு புக்கு இருக்குது, ரொம்ப முக்கியமான புக்கு. அது கூட கொஞ்சம் மாதிரி டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் எஸ்விஆரோட புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எவன் வந்தான், ஆர்எஸ்எஸ் எப்போ உருவாக்கினா, அவன் எந்த குண்டு வெடிப்பு பண்ணா, இதெல்லாம் ஜென்ரலான டேட்டாஸ் தான். பட் ஆனால் அவங்களோட ஐடியாலஜி அப்படிங்கிறது இதுதான். அதை அவங்க ரொம்ப சக்ஸஸாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் வந்து ஐடியாலஜி சண்டை அப்படின்னு நேற்று ராகுல் காந்தி பேசுகிறார் இல்லையா, ஒரு பக்கம் பெரியார், இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற சண்டைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அது உண்மையிலே உண்மை தான். இந்தியா இனிமேல் 2 இந்தியா தான். ஒன்று சாவர்கரின் இந்தியா, இன்னொன்று காந்தியின் இந்தியா. சாவர்கர் காந்தியை கொலை செய்தவர். ஒன்று மதவாதத்தின் இந்தியா, இன்னொன்று மிதவாதம், ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய, ஒரு ப்ரொக்ரெசிவாக லிபரலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு இந்தியா. 2 இந்தியா தான் இனிமேல் இருக்க போகுது. இத்தனை வருஷம் ஆர்எஸ்எஸ் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன சார் பிஜேபி இப்போ தானே வந்தாங்க? அவங்க காலங்காலமாக இருந்து ஒரு 15% 20% அவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒரு 15% 20% எப்பவுமே இருப்பாங்க. பட் வெகுஜனத்தை கைப்பற்றி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே மத்திய பிரதேசம் பிடிச்சிட்டாங்க. குஜராத்தையும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. நம்ம ஊருக்கு அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். பட் அவங்க அப்பயே பிடிச்சிட்டாங்க.
ஸோ அவங்க இனிமேல் இந்தியாவில் அசைக்க முடியாத ஒரு மத வெறியர்களாக, யாரையும் ஈவிரக்கம் இல்லாமல் கொலை செய்யக்கூடிய இடத்துல, நம்மளுடைய வணிகத்துக்கு போட்டி போடக்கூடிய இடத்துல அவங்க எப்பவுமே நிற்பாங்க. நாம் இன்னொரு பக்கம் நின்று சண்டை போட வேண்டிய தேவையும் காலமும் நமக்கு நம்ம முன்னாடி இப்போ நின்றுட்டுருக்கு. ஸோ கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். பன்னீர் ஒரு வீடியோ பேசியிருப்பார், ரொம்ப முக்கியமான வீடியோ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோல்டு வின்னர் ஆயில் இருக்குது பார்த்தீங்களாண்ணே, அது நம்ம தமிழை உருவாக்கக்கூடியது. அதில் ரைடு விடுவாங்க. ஃபார்ச்சூன் ஆயில், அதான் என்னோட ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டாந்து தமிழ்நாட்டில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ரைடு விட மாட்டாங்க. சரவணா ஸ்டோர்ஸை ரைடு பண்ணுவாங்க, ரிலையன்ஸ் மார்ட்டை ரைடு பண்ண மாட்டாங்க. ஹார்பர் இருக்கு இல்லையா, துறைமுகம், அந்த துறைமுகத்துக்கு ஏலத்தில் தமிழன் போய் உட்கார்ந்தான் அப்படின்னா அவனை ரைடு பண்ணி ஏலத்துக்கு வரவிடாமல் பண்ணுவாங்க. இது ஏதோ இந்து மதம் நெத்தியில் பொட்டு வைக்கிறது இந்த கதை கிடையாது. இது பல லட்சம் கோடி பிஸ்னஸுக்கான சண்டை. நாம் அந்த சண்டையில் இருக்கோம். அவங்க ஜெயிச்சாங்க, ஜெயிச்சு தான் இருக்காங்க, நம்மளும் ஜெயிக்கலாம். அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா நாம் கடைசி வரைக்கும் லேபர் தான், கடைசி வரைக்கும் கூலி தான், கூலியாகவே தான் இருக்கணும். நம்ம நிலம், நம்ம மண், நம்ம காற்று, நம்ம கடல், நம்ம தான் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு இந்த சண்டையை போட்டாகணும். அப்போ அவங்கள நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃப்யூச்சரில் வந்து இனி ஏதாவது வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா இவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு, கிரவுண்ட் லெவலில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக பேசலாம். சரியா? தேங்க்ஸ். சொல்கிறாங்களா சார், அது எதிர்க்காங்கல்ல திமுக, இதே முஸ்லீம் பண்டிகை சாப்பிடக்கூடாது, அதையும் எதிர்க்க மாட்டாங்க. அதாவது இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம் எப்பவுமே வந்து இந்துக்கள் அப்படின்னு இந்துக்களை பற்றியே பேசுகிறாங்க, ஆர்எஸ்எஸை பற்றியே பேசுகிறாங்க. ஆனால் முஸ்லீம்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம்ஸில் தீவிரவாதம்லாம் இருக்குது, குண்டெல்லாம் வைக்கிறாங்க, முஸ்லீம்ஸை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க, இந்துக்களுக்கு விரோதியாகவே இருக்காங்க அப்படின்னு. இதில் நம்ம ரொம்ப கவனமாக நாங்கள் சொல்கிற கேள்விக்கு வர புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். எந்த முஸ்லீம்ஸும் நம்மளை ஜிஎஸ்டி கட்ட வைக்கலை. எந்த முஸ்லீம்ஸும் அதிகாரத்தில் இல்லை இந்தியாவில். ஒருபோதும் முஸ்லீம்ஸ் அதிகாரத்துக்கு வந்து ஜிஎஸ்டியோ நீட்டையோ இல்லை மாநில உரிமையோ அதானிக்கு போற்றையோ அவங்களால கொடுத்துட வைக்க முடியாது. ஆனால் ஒரு இந்து பிராமண லாபி இன்றைக்கி சென்ட்ரலில் உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மேலே திணிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஏன்னா இவங்க எப்போ பாரு இந்துவை பற்றி பேசுகிறாங்க, முஸ்லீம்ஸும் பண்ணுறாங்க, இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. இது ஒரு அதிகார வர்க்கத்தின் லாபி, அதிகார வர்க்கத்தின் சண்டை 2000 ஆண்டுகளாக. அதான் விஷயம். இப்போ கேட்டதில் வந்து இப்போ பீஃப் பற்றி கேட்டிங்க. நம்மள இந்து வந்து பீஃப் சாப்பிட சொல்கிறாங்கல்ல, அது புரட்சி பண்ண சொல்கிறாங்கல்ல, அதே முஸ்லீம் வந்து பண்டிகை சாப்பிட புரட்சி பண்ண மாட்டாங்க, அவங்க அலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லீம் மதம் இங்கே வரும்போது அவங்க ஒரு அரேபிய மதம், அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறத பின்பற்றுறாங்க. பட் ஆனால் இந்தியாவில் மாட்டுக்கறி சாப்பிட்டது இந்துக்கள் சாப்பிட்டு இருந்திருக்காங்க, இந்துக்கள் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. இந்துக்களை சாப்பிட வேணாம்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. இந்துக்களில் ஒரு லேயர் சாப்பிடாம பின்னைய காலங்களில் தான் மாறி இருக்கு. இன்றைக்கும் தலித் சமூகத்தில் நிறைய பேர், முக்கால் சமூகம் வந்து ஒரு மத ரீதியாக, மத அடிப்படையிலேயே, சாதி அடிப்படையிலேயே அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பண்பாட்டில் இருக்குது. அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே ஒரு காலத்தில் மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க தான். சாதி, தீண்டாமை, இதெல்லாமே உணவு, உடை, உடல், இதில் இருந்து டெவலப் ஆகி வரும்போது நாமளும் உயர் சாதி மாதிரி இருக்கணும். கோலை செய்தல் முறைன்னு அம்பேத்கர் சொல்வார். நாமளும் அப்படி இருக்கணும், நாமளும் அதை சாப்பிடக்கூடாது, நாமளும் அதை விட்டு கொடுக்கணும், நாமளும் வந்து பிராமணர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா. அந்த தன்மை பிற்பாடு சாதியாகவே வர்ணமாகவே டெவலப் ஆகி வந்திருக்கு. அதில் குறிப்பாக வேளாண் சமூகமாக இருந்தவங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, வேளாண் சமூகமாக இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி மட்டும் இருந்தாலும் மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடந்த ஒரு விஷயம் தான். மாடு செத்தாக சாப்பிட்டு தான் ஆகணும், அது வந்து தூக்கி போகிற கல்ச்சர்லாம் கிடையாது, இதுதான் இருந்துச்சு. பட் நாம் இஸ்லாமியர் சொல்ல முடியாது. இஸ்லாமியர் ஒரு மைனாரிட்டிஸ், அவங்க ரொம்ப 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 குறைந்த மக்கள். வெளியே இருந்து ஒரு மதத்தை அவங்க கன்வெர்ட் ஆனவங்க தான், வெளியே இருந்து ஒரு கன்வெர்ட் ஆகி ஒரு மக்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்துக்களை சாப்பிடாதுன்னு சொல்லாத, இந்துக்கள் சாப்பிடுவான், அவன் சாப்பிட்டு இருந்தான், அவன் சாப்பிடுறதும் சாப்பிடாதான் அவனோட விருப்பம். இப்போ நான் வந்து உண்மையிலே வந்து பீஃபே சாப்பிட்டது கிடையாது தான். என்னைக்கு இந்த கவர்மெண்ட் பீஃப் சாப்பிடக்கூடாது ஒரு சட்டமாக போட்டு ரகலை பண்ணாங்களே, அதுலேருந்து பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீ சொல்லாத, சாப்பிட்றது ஏன் உரிமை, நான் சாப்பிட்றேன், இப்போ நீ என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். நீ சாப்பிடாத அப்படிங்கிறத அரசு அதிகாரத்திலிருந்து திணிக்க நீ கூடவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி தான். நான் வந்து அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாருமே நம்மளை வந்து பீஃப் நீ கண்டிப்பாக சாப்பிடு அப்படின்னு யாரும் சொல்லலை. நீ பீஃபை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தடை வரும்போது தான் அதை மீறுறாங்க. இப்போ முஸ்லீம்ஸை போய் நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது. சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறது தான் சிக்கலாக மாறும். இப்போ வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டுக்கறி நீ சாப்பிடாத அப்படின்னு நம்மளை ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? சண்டைக்கு போயிட மாட்டோம். கறி சாப்பிடாம இருக்க முடியுமாண்ணே? ஒட்டுமொத்த இந்தியாவில் 90% கறி சாப்பிடக்கூடியவங்க தென்னிந்தியர்கள் தான். அரசு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் 98% தமிழர்கள் கறி சாப்பிடுவாங்க, 98%.
கேரளா 96% தமிழ்நாடு, 99% கேரளா, ஆந்திராவும் ஆல்மோஸ்ட்டு 90 சம்திங் தான். இப்போ சவுத் இந்தியா எல்லாமே 90. இப்போ ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இது எல்லாமே கறி சாப்பிடக்கூடிய சமூகம். ஆனால் மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 40% தான் கறி சாப்பிடுவோம். உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீமோட சேர்த்தே 60% தான் சாப்பிடலாம். இன்னும் ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் ராஜஸ்தானில் 30 தான். நீங்கள் வந்து குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் குஜராத் 40 நினைக்கிறேன், 40%. வட இந்தியாவில் மொத்தமும் கறியை சாப்பிட மாட்டாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் யாருமே கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்மளால் இருக்க முடியுமா? அப்படி ஒரு இந்து பண்பாடே கிடையாது. பட் இங்கே விஷயம் என்னென்னா, சாப்பிடு அப்படின்னு எதையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம பெத்த பிள்ளைய கூட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. நீ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இது அரசினுடைய திட்டம், அரசோட பாலிசி. அரசாங்கத்தை கை வச்சிருக்கக்கூடிய ஒரு குழு அப்படி சொல்லக்கூடாது. எப்பவுமே நீ இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த எந்த உரிமையும் கிடையாது. மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. மாட்டுக்கறி வச்சிருக்க இஸ்லாமியர்களை அடிக்கிறாங்க, மாட்டுக்கறி வச்சிருந்த தலித்தை அடிச்சிருக்காங்க. ஆனால் உலகத்தில் அதிகப்படியாக மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு இந்தியா தான். பிரேசில், இந்தியா. அது இந்துக்கள் இருக்காங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்துக்கள் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க. ஒரு பொட்டு கறி சாப்பிடாத மார்வாடிகள் ஏற்றுமதியில் அதிகமாக இருக்காங்க, கறி ஏற்றுமதியில். ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, அவர் கேட்டதில் ஏன் முஸ்லீம்ஸ் நீங்கள் சாப்பிட சொல்லலை? முஸ்லீம்ஸை ஒருபோதும் நம்ம சாப்பிட சொல்லக்கூடாது, அவங்க மதம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே சாப்பிட சொல்லி பிரச்சனை கிடையாது, சாப்பிடாத அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நீ சாப்பிடாத அப்படி என்ன சாப்பிட வேணாம் சொன்னதுனால நான் சாப்பிட்டேன். ஏன்னா நாளைக்கு நீ வந்து பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நான் சாப்பிடுவேன். ஏன்னா நீ வந்து ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னா நான் தினம் சாப்பிடுவேன். நீ சொல்லக்கூடாது, எங்கேயுமே அப்படி கிடையாது. உலகத்தில் எந்த பூமியிலையுமே இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இஸ்லாமிய நாடுகளில் சில நாடுகளில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அது அந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடு. இந்தியா இஸ்லாமிய நாடு கிடையாது. இந்தியா ஒரு செக்யூலர் நாடு, எல்லா மதத்துக்குமான ஒரு நாடு. இங்கே ஒருத்தர் இதை சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸு போடு, இதை போடக்கூடாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொண்டு வர்றதுக்கு கூடவே கூடாது. அதனால தான் ஹிஜாப் அவங்க வந்து அவங்க போடுற ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொன்னப்போ அப்படி சொல்லக்கூடாது. அது அவங்க இஷ்டம். நான் வேஷ்டி கட்டுவேன், ஏன்னா நாளைக்கு நீ வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரனா நீ வேஷ்டி கட்டாது, அநாகரிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன்னா. ஏன்னா ஒரு சண்டை நடந்திருக்கு. வேஷ்டி கட்டிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒருத்தர் தடுக்கப்பட்டிருக்காங்க. ராம்ராஜ் ஓனரே ஒரு நிகழ்ச்சியில் வேஷ்டி கட்டிட்டு போனப்போ அவருக்கு சில மரியாதைகள் மறுக்கப்பட்டதுனால தான் அவர் இன்னைக்கு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. ராமராஜோட பெரிய வேட்டி சேல்ஸ் நான் பெருசாக வந்துங்கிறாரு. நீங்கள் இதை செய்யாத அப்படின்னு யாரும் எதையும் சொல்லக்கூடாது. அது குறிப்பாக அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அது ஸ்டேட் பாலிசியாக மாறுது. ஸ்டேட் பாலிசியாக மாறவே கூடாது. அது பெரிய தப்பாக வன்முறையில் தான் போய் முடியும். அதனால் நம்ம சாப்பிட்றது நம்ம விருப்பம். நீ சாப்பிடு, நீ சாப்பிடக்கூடாது, இந்த மிரட்டல் யாரும் செய்யக்கூடாது. ஓகே.